வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேர்களே, பத்மஸ்ரீ வெங்கடபதி ரெட்டியார் அவர்கள் கூறிய விவசாய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். 80ல நான் டிஷ்யூ கல்ச்சர் ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ஆர்வம். அதுல விதி என்னன்னா, தோட்டக்கலையில என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு டிஷ்யூ வளர்ப்பு பண்ணணும்னு போகும்போது கோயம்புத்தூர்ல ஸ்ரீகண்டசாமி, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல உயிரோட இருக்கார். அவர்கிட்ட போகும்போது அவர் உள்ள இருக்கிற லேபை பற்றி காட்டினாரு. சார், என்ன சார் இது, கொடாவுக்குள்ள செடி வளர்த்து மண்ணில் தானே வளரும். அப்பதான் ஒரு வேடு சொன்னார், செடி ஒன்று நடுவது எல்லோருக்கும் சாதாரண விஷயம், அறிந்தோருக்கு அது மகத்தான பணி. செடி ஒருவன் நடும்போது செடியாக வளர்கிறான், செடியாக மலர்கிறான். அதுவே தவம், அதுவே தியானம், பூமி தாய்க்கு ஒரு மொத்தம். அப்ப மண்ணில வளரும் போது பெரிய மூலக்கூறுகள், சிறிய மூலக்கூறுகள், கனிம பொருட்கள், விட்டமின் இருக்கு. அது என்னன்னா அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், கால்சியம் குளோரைடு, மேக்னீசியம் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட், ஜிங்க் சல்பேட், ஃபெரஸ் சல்பேட், EDTA, எத்திலின் டையாமின் பொட்டாசிக் ஆசிட், கிளைசின், மீனோசிட்டார், பைரிக் ஆசிட், தயாமின், இதெல்லாம் மில்லிகிராம் லெவல்ல கலந்து மீடியா தயார் பண்ணி pH 5.8 கொண்டுகிட்டு ஆட்டோகிளேவ் பண்ணி அகரகர் சேர்த்து அதோட கண்ணாடி கிளாஸ்ல போட்டு குக்கர்ல வேக வச்சு லேமினேட் ஃப்ளோர்ல பண்றதுதான் டிஷ்யூ கல்ச்சர். அப்ப எனக்கு பொருளாதார வசதி இல்லை. அவர் சொல்றதை பார்த்து என் தலையெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாத. அப்புறம் என்ன பண்ண, மோகிட்ட சொன்னேன். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான், 6வது படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னம்மா அப்படி என்னென்னமோ சொல்றேன், ஒன்னும் கஷ்டப்படாதீங்க, டேப் ரெக்கார்டு ஒண்ணு தரேன், நீங்க 2 பேரும் போயிட்டு டேப் பண்ணிடுங்க, எத்தாங்க நான் பதில் சொல்றேன். நான் மறுநாள் போயிட்டு அதே மாதிரி 2 நாள் சேர்ந்து போய் டேப் ரெக்கார்டு பண்ணி கூட்டுக்கு வந்தேன். எல்லாத்தையும் பார்த்தா நம்ம செய்யலாம் அப்படின்னா எப்படி என்ன ஆட்டோக்களை 3 லிட்டர் ஆகும், தேவையில்லைங்க. நம்ம குக்கர்ல ஒரு பொத்தல் போடுங்க, ப்ரெஷர் கேஜ் போடுங்க, 120 சொல்லி ஆட்டோக்களை பண்ணி வச்சு ஒரு ரூம்ல தொற்றுக்கள் இருக்கும். தொற்றுக்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பொட்டாசியம் பர்மாங்கனேட், ஃபார்மாலினை போட்டு குமிடிகேஷன் கொடுத்துட்டு 2 நாளைக்கு ஹீட்டர் போட்டுருணும். அதுக்கப்புறமா 2 UV லைட்டை போட்டுருணும். லைட் எங்கெங்க போடுதோ அங்க நல்லதையும் போயிடும், கெட்டது உயிரினங்களும் போயிடும். அது உள்ள கல்ச்சர் பண்ணணும். அப்ப அது உள்ள செடி வளர்க்கணும். டிஷ்யூ கல்ச்சர் நானே ஆரம்பிச்சிட்டேன். டிஷ்யூ கல்ச்சருக்கு வேண்டிய மிக உயர்ந்த லேப் இல்லாம சாதாரண எப்படி பண்ண ஆர்வம். அப்பதான் என்னுடைய 8 வயசுல இருக்க லட்சுமிய 8வது வயசுல மீடியா ப்ரிப்பரேஷன் பண்ணான்னா தி ஹிந்து பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க. அந்த ஆர்டிகல் சில நேரத்தில் லட்சுமியை பற்றி குறிப்பு சொல்லும் போது 8வது வயசுலயே நீ டிஷ்யூ கல்ச்சர் பண்றேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொய்யா எல்லாம் டெல்லியில போயிட்டு வெளியெடுக்கும் போது ஜெர்மன் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில டாக்டரேட். ஐயா, நீங்க இப்படி பண்ண இந்த விஷயங்களை பத்தி விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நீங்க சொல்ல வர கருத்துக்கள் ஏதாவது, அவங்க ஆர்வத்தை தூண்டுறபடி? இன்னைக்கு நான் சும்மா இல்லை. அதாவது எந்த இனமும் எந்த இடத்திலும் வளரும். அகாரா பானை வளர்த்தல பாலைவனத்திலே ரோஜா வளரலாம். ஏன்னு கேட்டா, சில இனங்கள் நம்ம பூமிக்கு வெப்பத்துல வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த செடி என்ன ஃபேமிலி, அது என்ன பிடிஎஸ், ஒரே ஃபேமிலியா இருக்கணும், பிடிஎஸ் வெவ்வேறு இருக்கணும். ஒரே குடும்பமாக இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு சுண்டைக்காய் செடி இருக்கு. சுண்டைக்காய் செடி குண்டலா காய் காய்க்கும், வெள்ளையா பூ பூக்கும்.
சுண்டைக்காய் செடியும் அது ஒரு ஃபேமிலி, கத்திரிக்காய் செடியும் அது ஒரு ஃபேமிலி, இதே ஃபேமிலி தான் அது. ஆனா பீச்சிட்டு வேற. தக்காளி செடி அதே ஃபேமிலி, பீச்சிட்டு வேற. மிளகாய் செடி அதே ஃபேமிலி, பீச்சிட்டு வேற. அப்ப சுண்டைக்காய் செடியில 4 செடியும் ஒட்டு கட்டினா 4 காய்க்குனா சுண்டைக்காய் செடியினுடைய சத்தியத்தை அது எடுத்துக்கும். ஒரே குடும்பமா தான் ஏற்றுக்கும். பீச்சிட்டு வெவ்வேறு இருக்கலாம். அது மாதிரி உருவாக்கும் போது எந்த நாட்டில எங்க இருந்தாலும் இங்க கொண்டுட்டு வரலாம். இப்ப மிளகு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். மலை தேசத்துல விளையக்கூடிய மிளகு எல்லாம் இங்க வந்தோம்னா மலை தேசத்துல கிடைக்கிற மிளகை விட இங்க கடல் மட்டத்துல கிடைக்கிறது நல்லா காரமா இருக்கு. அது மாதிரி அதே மிளகை கல்பாக்கம் அட்டாமிக்கல காமாரேடியஸ்னா புதிய இனங்கள் வரலாம், வராமலும் போகலாம். வரும்னு எதையுமே சொல்ல, விஞ்ஞானத்துல நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்காமலேயும் போகலாம். நடக்கிறதுக்கு பல கோடி காரணங்கள், நடக்காததுக்கு ஒரே ஒரு காரணம். இது மாதிரி நீங்க முயற்சி பண்ணி தேடுதல்லையே இருக்கணும். அத்தியில பண்ணியிருக்கேன், கொய்யாவில் பண்ணியிருக்கேன், கனகாம்பரம். அதனால்தான் எனக்கு பூரி டிஆர் LNTC72.com போட்டீங்கன்னா என் ஜாதகமே வெளியே வந்துடும், எல்லாமே வந்துடும். இன்னைக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் பண்ணலாம். ஆனா பண்ணுவீங்க உடனே விட்டுருவீங்க, விடக்கூடாது. அதுல ஏதாவது தொல்லிகள் வரும், அதுல இருந்து எப்படி அதை நிவர்த்தி பண்றது? இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு இருந்தாங்க, இப்போ கொய்யா போட்டிருந்தோம். கொய்யாவுக்கு வந்து பெரிய நெமட்டோட ப்ராப்ளம். நெமட்டோட 100% பீரியட் பண்ணுறது நாங்கள் பெரியன் ஒன்று கெமிக்கல் பண்ணியிருக்கோம். அதை போட்டுட்டோம்னா இருக்கவே இருக்காது. ஆனால் நான் எது பேசினாலும் வாயால வட போறோம்னு நினைக்கப்படாது. நான் பண்றதுக்கெல்லாம் ரிசர்ச் பேப்பர் என் கையில இருக்கு. ரிசர்ச் பேப்பர் கையில இருந்தாலும் ஒரு அப்ரூவ்டு ஆக முடியும். அதை நீங்க ஒரு காப்புரிமையை வாங்கிக்கிங்க. காப்புரிமை வாங்கிக்கின்னு நீங்க பண்ணுங்க. நீங்க மாட்டும் போய்கிட்டே இருக்கணும். காப்புரிமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா இதுவும் பண்ணணும். ஆனா இந்த நேரத்துல என்ன பண்றாங்க இந்த அரசியல்வாதிகள் எல்லாம்? இதை மாதிரி முன்னோடியாக சென்று நாட்டுக்கு பலன் தரக்கூடிய விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் இந்த பத்ம விருதுகளை வாரி வழங்க வேண்டும். யாருமே காதில போட்டுக்கிட்டே கிடையாது. சில கேள்விக்கும், அதாவது சில விளையாட்டு வீரர்கள், இவங்களை மட்டும் விளையாட்டு வீரர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க? உடனே யாரு ஒரு உயிரினத்துக்கு எவன் சோறு போடுறான்னா அவன் தான் கடவுள். அவன் தான் கடவுள். சாப்பாடு போடலன்னா அவன் யாரு? எங்க போய் சாப்பிடுவா? மண்ணை எடுத்து சாப்பிடுவா? கௌரவிக்கணும். அவங்களுக்கு பண உதவி எல்லாம் தேவையில்லை. ஒரு அங்கீகாரம் கொடுங்கள். நான் வாங்கிட்டேன். இந்த விஞ்ஞானம் என்பது குக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய கூரை வீடுகளும் கூட பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்கால ஆசை. குக்கு கிராமத்தில் வாழக்கூடிய கூரை வீடுகளும் பல்கலைக்கழகங்களாக மாற வேண்டும். இப்பதான் நாடு செழிக்கும். தேடி வந்து கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் சுகந்தி. என் வயது 44. என் ஊர் பாண்டிச்சேரி. நான் நிலா வானொலியில் வெங்கடபதி ரெட்டியார் தோட்டக்கலை பற்றிய அவருடைய அனுபவத்தை பகிர்ந்ததை கேட்டேன். அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நேயர்களே, முனைவர் அசோக் அவர்கள் முதியோர்களுக்காக அறிவியல் விஞ்ஞானி பற்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். அன்பு நண்பர்களே, ஒரு அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியிலே அமெரிக்கா இருந்த காலகட்டத்தில், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடு ஆங்கில ஆட்சியின் கீழ் இருந்தது. அப்போது சோப்பு தயாரிக்கும் குடும்பத்தில், சோப்பு தயாரிக்கின்ற ஒரு குடும்பத்தில் 10வது குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த மனிதன். அந்த 10வது குழந்தையாக பிறந்த அந்த குழந்தையை அவன் தந்தை எப்படி ஆக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால், மாதா கோயிலில் பாதிரியாராக, சர்ச்சு பாதராக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் குடும்ப சூழலின் காரணமாக பள்ளியில் தொடர்ந்து படிக்க முடியவில்லை.
அதனால் இந்த சிறுவன் தன் அண்ணன் நடத்திய அச்சுக்கூடத்திலே சென்று வேலை பார்த்தான். அந்த அச்சுக்கூடத்துக்கு வருகின்ற புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். தன் அறிவை வளர்த்துக் கொண்டான். ஒரு முறை மழையிலே பட்டமிட்டுக் கொண்டிருந்தான். மழை பெய்கின்றது. இப்போது பெய்கின்ற மாதிரி ஒரு நாள் மழை பெய்கின்றது. அப்போது இவன் பட்டம் விட்டுக் கொண்டிருக்கின்றான். பட்டம் விட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மழை தண்ணீரானது பட்டத்தின் மீது படும்பொழுது அந்த பட்டத்தில் இருக்கின்ற உலோக கம்பி மின்சாரத்தை கடத்துகின்றது என்பதை கண்டுபிடித்து, அன்று அந்த இளைஞன் கண்டுபிடித்ததுதான் இடிதாங்கி. அன்று அந்த இளைஞன் கண்டுபிடித்ததுதான் இடிதாங்கி என்ற ஒன்று. யார் அந்த இளைஞன்? யார் அந்த அறிஞன்? பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற ஒரு மனிதன் தான் மழையிலே பட்டம் இட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது மழை தண்ணீர் பட்டத்தின் மீது படுகின்ற போது அந்த பட்டத்தில் இருக்கின்ற உலோக கம்பியின் மீது படுகின்ற போது ஒரு விதமான அதிர்வை கண்டுபிடித்தான். அந்த அதிர்வை அடிப்படையாக கொண்டு அவன் கண்டுபிடித்ததுதான் இடிதாங்கி. அப்படிப்பட்ட பெஞ்சமின் பிராங்கினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் படியுங்கள் அன்பு நேயர்களே. அடுத்ததாக ஒரு அற்புதமான செய்தி. அதாவது இயற்பியல் துறையிலே சர் சி வி ராமன் என்ற ஒரு மனிதர் இருந்தார். சர் சி வி ராமன் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனுடைய அறிவை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு மாதம் கூட போதாது. இருந்தாலும் ஒரு செய்தியை நான் இந்த பதிவிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்பு நேயர்களே, எப்படி ஒரு மனிதன் தன்னம்பிக்கையால் வளர்கின்றான் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். சர் சி வி ராமன் அவர்கள் இந்தியாவிலே அறிவியல் துறையில், குறிப்பாக இயற்பியல் துறையில் முதலாக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. 1924ஆம் ஆண்டில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக பணியாற்றினார். அப்போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ராமன் அவர்களே, உங்களுக்கு நான் ஒரு விருந்து விரும்புகின்றேன், ஒரு விருந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன், தயவு செய்து தாங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். சரி என்று ஒப்புக்கொண்டார். அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சர் சி வி ராமன் அருகிலே வந்து ஒரு கேள்வியை கேட்டார். ராமன் அவர்களே, உங்களுடைய அடுத்த சாதனை என்ன? உங்களுடைய அடுத்த சாதனை என்ன என்று கேட்டார். அப்பொழுது சற்றும் யோசிக்காமல், தாமதிக்காமல் சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார். ஆழமான பதிலை சொன்னார். என்ன தெரியுமா? நோபல் பரிசு பெற வேண்டும் என்றுதான், நோபல் பரிசு பெற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதுதான் என்னுடைய அடுத்த சாதனை என்று கருதுகின்றேன் என்று சொன்னார். ஒரு சில ஆண்டுகளிலேயே ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இதுதான் தன்னம்பிக்கை. ஒரு குறிப்பிட்ட துறையில் நோபல் பரிசை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு செயல், ஒரு வார்த்தை, ஒரு கருத்து ஆழமாக இருந்ததால் அவரால் ஜெயிக்க முடிந்தது, வெற்றி பெற முடிந்தது. அன்பு இளைஞர்களே, அன்பு நேயர்களே, உங்களிடம் இந்த பதிவிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. அதற்கு ஒரே வழி, முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இந்த சமுதாயத்தில் நமக்கு பல அவமானங்கள் கிடைக்கும். இந்த சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வைக்கும், நம்மளை விமர்சனம் செய்யும், கற்களை கொண்டு அடிக்கும். இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அன்பு இளைஞர்களே, இறுதியாக இந்த பதிவிலே ஒரு செய்தியை கூறிவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெற விரும்புகின்றேன். என்ன செய்தி? யாரை பற்றிய செய்தி தெரியுமா? ஒரு 8 வயது இளைஞன், சிறுவன், இளைஞன் என்று சொல்ல முடியாது, 8 வயது சிறுவன். தாயார் இல்லை, உயிரோடு இல்லை. தாயார் இறந்து விட்டார். தந்தையார் அந்த பையனை பாசத்தோடு வளர்த்து பள்ளிக்கு அனுப்புகிறார்.
பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த பையனை, உனக்கு அறிவில்லை, வெளியே போய் இனிமேல் படிக்க வராது என்று விரட்டுகிறார். வீட்டுக்கு வந்த அந்த பையன் என்ன செய்கிறான் தெரியுமா? நாயை பிடித்து விளையாடுகிறான், புறாவை பிடித்து விளையாடுகின்றான், பூக்களை பறித்து விளையாடுகின்றான், இலைகளை பறித்து விளையாடுகின்றான். இப்பொழுது அந்த தந்தை சொல்கின்றார், நீ நம் குடும்பத்தின் அவமான சின்னம் என்று சொல்கின்றார். நாயை பிடிப்பதிலும் புறாவை வளர்ப்பதிலும் உன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறாயே வீணாக, நீ நமது குடும்பத்தின் அவமான சின்னம் என்று சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டின் கொள்ளை பக்கத்தில் இருக்கின்ற செடிகள் பக்கத்திலே அமர்ந்தான். அந்த செடிகள் இருக்கின்ற இலைகளை பார்த்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு செடியையும், அதில் இருக்கின்ற இலைகளையும் பார்த்தான். போன வாரம் இந்த இலை இப்படி இருந்தது, இந்த வாரம் அதே இலை இப்படி மாறி இருக்கிறது என்று பார்த்தான். அந்த செடியிடம், அந்த இலையிடம் உட்கார்ந்து பேசினான். செடியிடமும் செடியில் இருக்கின்ற இலையிடமும் பேசினான். அந்த இலைகளை தொட்டு பார்த்தான். அந்த இலைக்கு என்ன பெயர் என்று கேட்டு பார்த்து தெரிந்து கொண்டான். பிறகு அவனுடைய கருத்து விலங்குகளுக்கு மாறியது. விலங்கை பற்றி தெரிந்து கொண்டான், பறவைகளை பற்றி தெரிந்து கொண்டான். பிறகு மனிதனுக்கு அவனுடைய பார்வை, கருத்து மாறியது. ஒவ்வொரு மனிதனையும் அவன் ஆராய்ச்சி செய்தான். ஆக மரம், செடி, கொடிகள் இருந்து ஒரு கருத்தை வளர்த்துக் கொண்டு பறவைகள், விலங்குகளுக்கு சென்றான். பறவைகள், விலங்குகளை ஆராய்ந்த பிறகு மனிதனுக்கு வந்தான். இறுதியாக ஒன்று சொன்னார், மரம், செடி, கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு கோட்பாடு இருக்கின்றன என்று கூறினான். அப்படி ஒரு பொதுவான கோட்பாட்டை கூறிய ஒரு மனிதன், ஒரு அறிஞன் யார் என்று கேட்டார். யார் என்று கேட்டால் டார்வின், சார்ல்ஸ் டார்வின் என்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அந்த மனிதரால் கொடுக்கப்பட்டதுதான் பரிணாம கொள்கை. இப்படிப்பட்ட அரிய பெரிய அறிஞர்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் எத்தனை, அவசூல்கள் எத்தனை, ஏமாற்றங்கள் எத்தனை, சோதனைகள் எத்தனை, அத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்றி காட்டியவர்கள் விஞ்ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள். இப்படிப்பட்ட அறிவியல் அறிஞர்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை புரட்டி பார்த்தால் மட்டும் போதாது. அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் பார்த்து படித்து தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் நம்மாலும் சமுதாயத்திற்கு அற்புதமான ஒரு நல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கும். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 3 செய்திகள்: தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு. நண்பர்களே, நேயர்களே, இந்த நேரம் வரை அமைதி காத்து என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் மகேஸ்வரி. என் வயது 52. நான் சண்முகாபுரத்தில் வசிக்கிறேன். நிலா வானொலியில் முனைவர் அசோகன் அவர்கள் பேசியது மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி.